பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம் 10 நாள் சென்ற பின்பு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. இந்த வசனத்துல காத்திருப்ப பத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காத்திருப்பு மிக மிக அவசியமான ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. எரேமியா தீர்க்கதரிசியே ஆண்டவருடைய வார்த்தை உண்டாக 10 நாள் காத்திருந்தார். ஆனா நாம இப்போலாம் காத்திருக்கிறோமா? வெயிட் பண்ணுறோமா? அப்படின்னா இல்லை. எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். உடனே 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 நடந்துடணும். இன்றைக்கி சொல்லிட்டோமா இன்றைக்கி ஈவினிங்கே நடந்துடணும், நாளைக்கு சொல்லிட்டோமா நாளைக்கே நடந்துடணும் அப்படின்னு சொல்லி நாம் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் காத்திருக்கணும், அதுக்கான நேரம் வரணும், அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். காத்திருக்கிறதுனால ஒரு நாளும் நாம் வீணாக போகிறதில்லை. ஏன்னா நமக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது தாமதித்தாலும் நல்லதே. ஏன்னா அது நன்மையானது. அது நிச்சயமா நடக்கும். அது முடிவிலே விளங்கும். அந்த தரிசனம் முடிவிலே விளங்கும். இப்போ வேணா பார்க்கறதற்கு வெறுமையாக தெரியலாம், ஒன்றுமில்லாதவர்கள் போல தெரியலாம். ஆனால் அது முடிவிலே விளங்கும். மனிதர்கள் பார்வைக்கு வேணால் நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக தெரியலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எனக்காக காத்திருக்கும்போது, எனக்குள்ள காத்திருக்கும்போது அது முடிவிலே விளங்கும். நான் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் உலகத்துக்கும் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஏசப்பாவுக்கும் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அது ஒரு நாளும் விளங்காது. உலகத்தை விட்டு பிரிந்து இயேசுவுக்காக மாத்திரம் இயேசுக்குள்ள காத்திருக்கும்போது அது கண்டிப்பாக முடிவிலே விளங்கும். ஏன்னா அது ஒரு நாள் என்ன பண்ணாது, பொய்யாய் போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கண்டிப்பா விளங்கும். இதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வனாந்திரத்தில் அந்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் கடந்து வந்தாங்க. முடிவிலே கானானுக்குள்ளே போனாங்களா இல்லையா? போனாங்க. ஆனால் மற்றவங்க போகலை. ஏன் போகலைன்னா அவங்க இந்த மாதிரி தான். எகிப்துக்கே போகிறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதாவது உலகத்துக்கே ஒத்த வேஷம் தரிக்க ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு கால், ஏசப்பாட்ட ஒரு கால். அப்படி வச்சா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உண்மையாக ஏசப்பாவுக்காக மாத்திரம் காத்திருந்தவங்க யோசேப்பு, யோசுவா, காலேப், அப்புறம் இந்த டீனேஜ் பசங்க எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க. மற்றவங்களெல்லாம் கானானுக்காக தான் பிரவேசிக்கிறதுக்கு தான் நடந்து வனாந்தரத்தை கடந்து எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்தாங்க. ஆனால் முடிவு வரைக்கும் அவங்களால பொறுத்திருக்க முடியலை. அவசரப்பட்டு எகிப்துக்கு ஒத்த வேஷம் தரித்து, அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வழியிலே அவங்க எல்லாம் மாண்டு போய்விட்டாங்க. அதுபோல் நாமும் இருந்துடக்கூடாது. இன்றைக்கி நாம் பொறுமையாக காத்திருக்கணும். இப்போ நம்மளுடைய பயணமும் அது போல தான். நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தின் போல் சில காரியங்கள் வரும்போது நாம் பொறுமையாக காத்திருந்து அதை கடந்து போகணும். ஏன்னா முடிவிலே அது விளங்கும். கானானுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். பரலோகத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். அது முடிவிலே விளங்கும். ஆனால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த வறண்ட நிலத்தை போல ஒரு சூழ்நிலை உண்டாகும்போது, வனாந்தரம் போன்ற ஒரு நிலை உண்டாகும்போது நாம் அதை பார்த்து நம்ம திருப்பி எகிப்துக்கே போயிடலாமா, திருப்பி உலகத்துக்கே ஒத்த வேஷம் தரிக்க போயிடலாமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நாம் பேக் அடிக்கக்கூடாது. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா
துரிதமாக கிடைக்கிற ஆசீர்வாதம். உடனே கிடைச்சிரும் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அது முடிவிலே நிலை பெறாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் எந்த ஒரு விஷயத்தையுமே அதை பக்குவப்படுத்தி தான் நம்ம கையில் கொடுப்பார். சும்மா ஏனோ தானோ தூக்கி கையில் கொடுத்துட மாட்டார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பக்குவப்படுத்தி தான் நம்ம கையில் கொடுப்பார். அதுக்கு நாம் காத்திருக்கணும். நாம் மட்டுமா காத்திருக்கிறோம்? ஆண்டவரும் நமக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். எப்போ என் பிள்ளைங்க எனக்குள்ளே சேருவாங்க, ஆயத்தப்படுவாங்க, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவாங்க. நான் உங்களுக்கு வாசஸ்தலத்தை இங்கே ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன். நான் வலது பாசத்திலே இத்தனை ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 2025 வருடமாக நான் காத்திருக்கிறேன். என் சமூகத்துக்கு எப்போ வர போகிறாங்க? என் பிள்ளைங்க எப்போ என் கிட்ட வர போகிறாங்க? இன்னும் உலகத்தின் அதிபதிக்கே அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்களே, சாத்தானுடைய வார்த்தைக்கே இடம் கொடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே, உலகத்தின் பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறாங்களே, எப்போ எனக்காக ஓட போகிறாங்க? எப்போ என்னிடத்துல வர போகிறாங்க? எப்பொழுது எனக்காக காத்து கொண்டிருக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதுவரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால் நாம் மட்டும் காத்திருக்கல, நம்மளை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனும் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று தான், எதுவுமே காத்திருப்பு இல்லாமல் பரிபூர்ணம் அடையாது. அதனால தான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால் நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். அதை விட்டுட்டு இடையில இந்த ட்ராக் போகிறது, அந்த ட்ராக் போகிறது, அப்புறம் திருப்பி யூட்டர்ன் அடித்து திரும்பி வர்றது, இந்த வேலையெல்லாம் நம்ம வச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி வச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் எந்த ஒரு தரிசனமும் பெற முடியாது, எந்த ஒரு காரியமும் முடிவில் விளங்காது. அதனால் காத்திருப்பு மிக மிக அவசியம். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் காத்திருப்போம். கண்டிப்பாக அது முடிவிலே விளங்கும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.